சூப்பர் ஹீரோஸ்லாம் வானத்துலேருந்து பூமியில் தரையிறங்குற மாதிரியான ஒரு ரீல் எப்படி அடோப் பிரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப கேஷுவலாக அமைச்சராக மொபைலில் 2 ஃபுட்டேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஜம்ப் பண்ணுறேன். அடுத்த ஃபுட்டேஜ் அதே இடத்துல நான் ஸ்கையை பாயிண்ட் பண்ணி மொபைலை நேராக கிரவுண்டை நோக்கி இங்கே திருப்பியிருக்கேன். ஸோ இந்த 2 ஃபுட்டேஜில் நமக்கு தேவைப்படுற போர்ஷன்ஸை நம்ம டைம் லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸ்கையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மார்க் இன் ஷார்ட்கட் ஐ ப்ரெஸ் பண்ணுறோம். அடுத்து நமக்கு தேவைப்படுற இடம் வரைக்கும் வச்சுட்டு அப்ராக்சிமேட்டாக ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதை நமக்கு விஷுவல் மட்டும் வேணும். ஸோ இந்த ஐக்கானை ட்ராக் பண்ணி நான் இங்கே டைம் லைனில் வச்சுட்டேன். ஸோ அடுத்த ஃபுட்டேஜ் நம்ம ஜம்ப் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுட்டேஜையும் நான் வந்து ட்ராக் பண்ணி டைம் லைனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை ரெண்டுத்தையும் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃப்ரேம் தான் நமக்கு மெயினான ஃப்ரேம். இதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய ஃபஸ்ட் ஃபுட்டேஜை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம அடையாளமாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்கை மேலேருந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி கீழே வரும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்கை மேலேருந்து கரெக்டாக இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் செகண்ட் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணுறேன். ஸோ தட் நம்ம பின்னாடி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் மேட்ச் பண்ண நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் ஃபுட்டேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மரையும் நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு 2 டிரான்ஸ்ஃபார்மரும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ரேசர் டூல் எடுத்துக்கலாம். தேவையில்லாத ஃபஸ்ட் ஃபுட்டேஜில் இருக்க போர்ஷனை கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத போர்ஷனை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஒப்பாசிட்டி 100 வைக்கிறோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஸ்கையில் பாஸ் இருக்குது. அப்புறம் கீழே டில்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் இல்லாமல் எம்டியாக ஸ்கைலேருந்து கீழே வரைக்கும் இப்போ காட்டுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு மேலேருந்து வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்போ இங்கே கேமரா ஐக்கான் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் நான் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸோ இந்த இமேஜை நான் தனியாக பிஎன்ஜியாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன். எக்ஸ்போர்ட் ஆன பிஎன்ஜி ஃபைலை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ சப்ஜெக்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ செலக்ட் மெனுவில் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்டை மட்டும் ஃபோட்டோஷாப் தனியாக செலக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனி கேப் இருக்குது, அது நமக்கு வேணாம். ஸோ என்ன பண்ணலாம், குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு மைனஸில் வச்சுட்டு ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட். இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த இடம் மட்டும் நமக்கு டீசெலக்ட் ஆகிடுச்சு. ஸோ மற்ற இடங்கள் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. F7 லேயர் பேனல் Ctrl+J நம்ம செலெக்ஷன் மட்டும் இப்போ தனியாக டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக பேக்ரவுண்ட் இல்லாமல் பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் வெப் Alt+Shift+Ctrl+S நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிஎன்ஜி வச்சுக்கோங்க. பிஎன்ஜி வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு தனியாக பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. பேக் டு ப்ரீமியர் ப்ரோ வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண சப்ஜெக்ட் அப்படின்றத நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இல்லாமல் அது வந்திருக்கு. ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம டைம் லைனில் விடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃபுட்டேஜில் இதை கரெக்டாக மேட்ச் பண்ணோம் என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்ட்ல இந்த வீடியோ கண்டினியூ ஆக போகுது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ன்ற பிஎன்ஜியை நம்ம கையிலேருந்து வரா மாதிரி பண்ணலாம். கன்ஃபியூஷனுக்கு நம்ம இந்த ஃபுட்டேஜஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஎன்ஜியில் மட்டும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த பிஎன்ஜியோடைய லாஸ்ட் ஃப்ரேமுக்கு நான் இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோலில் பொசிஷன் ஸ்கேல் இதெல்லாம் நம்ம அனிமேட் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பின்னாடி இருக்கிற ஃபுட்டேஜோட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ அதை ஆன் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்கைலேருந்து கீழே வர ஸ்டார்ட் பண்ணுறோன்றதை பார்க்குறேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கீழே வருது. ஸோ இந்த இடத்துல நிறுத்திட்டு நம்ம பிஎன்ஜியை கீ ஃப்ரேம் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கேல் நான் கம்மி பண்ணுறேன். நல்லா மேலே கொண்டு போகிறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கீ ஃப்ரேமுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேம்ஸில் நமக்கு பிஎன்ஜி தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பீட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நான் ரேசர் டூல் எடுத்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன் 200%. ஏன்னா என்ட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு லைட்னிங் மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம சப்ஜெக்ட் பிஎன்ஜியும் நம்ம ஆல்டர் பண்ணணும். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். ஸோ நமக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ அகெயின் நம்ம பிஎன்ஜியை இதோட ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஏதாவது ஃபாஸ்ட்டாக ட்ரெயினோ பஸ்ஸோ மூவ் பண்ணாலே ஒரு பிளர்டாக இருக்கும், நமக்கு கிளியரான விஷயம் இருக்காது. சேம் திங் இங்கேயும் நம்ம கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் பேனலில் வீடியோ எஃபெக்ட்ஸில் பிளர் இருக்குது. காஷியன் பிளர் ப்ரிஃபர் பண்ணுறேன். சப்ஜெக்டில் எடுத்து வந்து பிஎன்ஜியில் ட்ராப் பண்ணிட்டேன். எஃபெக்ட் கண்ட்ரோல். அகெயின் நம்ம கீ ஃப்ரேமுக்கு போகிறோம். கீ ஃப்ரேம் போயிட்டு இங்கே பிளர்லேயும் நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம், அங்கேயும் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கு கடைசியில் வரும்போது கிளியராக இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நமக்கு என்ன பண்ணணும், ஃபுல்லாக அது பிளர்ராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்டராக நமக்கு பிளர்லேருந்து கிளியாரிட்டிக்கு வருது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சின்ன ஒரு சவுண்ட் மட்டும் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். க்ரீன் ஸ்க்ரீனில் தண்டர் இருக்க கிளிப்பில் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி இங்கே வரும்போது என்ட்ரிக்கு வரா மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு, அப்புறம் ஜம்ப் ஆகும்போது ஒரு டஸ்ட் ஏதாவது வரா மாதிரி, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரா மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். மேபி தண்டர் இருக்கிறதுனால அடுத்து இந்த டே லைட்டிங்கை கொஞ்சம் நம்ம நைட் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இதையும் எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நிச்சயமாக அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் Adobe Photoshop, Indesign, Illustrator, Premiere Pro அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள்.